सर्वतो जयमंगलम। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसार सर्पदष्टं यः இந்த மாலை அண்ணாக்கு போட்டு அண்ணா மாலை எடுத்துக்கோ. விஷ்ணுராதமமோ முச்சது கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् अरविन्दनाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय वरब्रह्मणे नमः। ओं सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्री हरये नमः। नमस्ये पुरुषं त्वाद्यं ईश्वरं प्रकृतेः परम् अलक्ष्यं सर्वभूतानां अन्तर्बहिरवस्थितं मायाजवनिकाच्छन्नम् अज्ञाधोक्षजमव्ययं न लक्ष्यसे मूढदृशा नटो नाट्यधरो यथा तथा परमहंसानां मुनीनाममलात्मनां भक्तियोगविधानार्थं कथं पश्येम हि स्त्रियः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये नमः परस्मै पुरुषाय भूयसे सदुद्भवस्थाननिरोधलीलया गृहीतशक्तिः त्रिदयाय देहिनाम् अन्तर्भवायानुपलक्ष्यवर्त्मने नमो नमस्ते स्त्रुषभाय सात्वतां विधूरकाष्ठाय मुहुः निरस्तसाम्यातिशयेन राधसा स्वधामनि ब्रह्मनिरंस्यते नमः। यत्कीर्तनं यत्स्मरणं यदीक्षणं यद्वन्दनं यच्छ्रवणं यदर्हणं लोकस्य सद्यो विधुनोति कल्मषं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। विचक्षणाय चरणोपसादनात् संगं युधस्योभयतोऽन्तरात्मनः विदन्ति हि ब्रह्मगतं गतप्रमाः तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। तपस्विनो दानपरा यशस्विनः मनस्विनो मन्त्रविदः सुमङ्गलाः क्षेमं न विन्दन्ति विना यदर्पणं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। किरातहूनान्ध्रपुलिन्दपुल्कसा अभीरकङ्कायवनाः खसादयः यन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः शुध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिश्च अन्धकवृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतांगतिः। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஸ்வரூபமான
இந்த பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணமானது நைமிஷாரண்யத்தில் சூதர் அப்படிங்கிற ஒரு மகானால சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லப்பட்டது. சௌனகாதி மகரிஷிகள் 1000 வருஷம் ஒரு யாகம் பண்றார்கள். சத்ர யாகம்னு பேர். அந்த யாகத்துல விராம காலம்னு சொல்லக்கூடிய இந்த கேப் இருக்கும் பாருங்க. பூஜை பண்ணிட்டு இப்போ காலத்தால நம்ம பாராயணம் ஆரம்பித்தோம், மத்தியானம் 12 மணி ஆச்சு, திருப்பி சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணுறோம். இந்த டயத்தை நான் மேட்னி போகிறேன்னு கிளம்பலாமோ, நான் சினிமா பார்க்க, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு எதிர்மறையான காரியங்கள் பண்ணக்கூடாது. அதை எல்லாருமே மனசில் வாங்கிக்கணும். என்ன ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்தோம்னா அந்த க்ஷேத்திரத்தில் புண்ணியம் பண்ணுறோமோ இல்லையோ பாபம் பண்ணக்கூடாது. ஒரு பூஜை பண்ணுறோம்னா பூஜை பண்ணிட்டு அதுக்கு எதிர்மறையான அந்த பூஜை பண்ணி என்னத்தை அடையிறமோ அதை கெடுத்துக்கிற மாதிரி உள்ள காரியங்கள் பண்ணக்கூடாது. ஆயுர்வேதத்தில் அதுக்கு பத்தியம்னு சொல்லுவார். ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து வேலை செய்யறத கெடுக்கிற மாதிரி உள்ள பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் உண்டு. அப்போ அந்த கேப் கிடைக்கிற சமயத்தில் பகவத் ஸ்மரணை இருக்கணும். இப்போ பாராயணம் பூஜை பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணுறோம். அந்த மாதிரி சமயங்களில் பகவானை நினைக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ஜபம் பண்ணுவா, பாராயணம் பண்ணுவா, பஜனை பண்ணிகிட்டே இருப்பா. இது மாதிரி உள்ள காரியங்கள் தொடர்ந்தாப்புல ஓடணும். முடியலையா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வேற பொழுதுபோக்கா வேற காரியங்கள் பண்ணுறேன் அப்படின்னு மனசை குறைச்சிக்க கூடாது, தரத்தை குறைச்சிக்க கூடாது. அதனுடைய அடிப்படையில் சௌனகாதி மகரிஷிகள் யாகம் பண்ணும்போது அந்த நடுப்பில் உள்ள சமயத்தில் சொல்லப்பட்டது தான் எல்லா புராணமும். இந்த புராணங்கள் எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா புராணமும் நைமிஷாரண்யத்தில் சொல்லப்பட்டது தான். அழகான ஒரு க்ஷேத்திரம் அது. பாரத தேசத்தில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஆங்க, எத்தனையோ புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதில் எல்லாமே உயர்ந்தவைகள் அப்படின்னாலும் சிலதுக்கு சில விசேஷம் உண்டு. இந்த ராமாயணம், பாகவதம் இத்தியாதி புராணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ ஸ்ரீரங்கம் வந்தால் எப்போ பாரு உற்சவம் இருக்கும், திருப்பதி போனால் எப்போ பாரு உற்சவம் இருக்கும். அது மாதிரி இந்த நைமிஷாரண்யம் சுகஸ்தல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. டெல்லியிலேருந்து ஹரித்வார் போகிற வழியில் நடுப்பில் வரும். இது கொஞ்சம் முசபர் நகர்லேருந்து 20 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அது சுகஸ்தல், கங்கை கரையில். இந்த நைமிஷாரண்யமும் சுகஸ்தல்லும் பிருந்தாவனமும் இதிலெல்லாம் என்ன விசேஷம்னா 365 நாளும் சப்தாகம் நடக்கும். வருஷம் 365 நாளும் சப்தாகம். நம்ம போனோம்னா யாராவது ஒரு குரூப் சப்தாகம் பண்ணிட்டு இருப்பா. எங்கே இருந்தாவது பாரத தேசத்துலேருந்து ஒரு 100 பேர் வந்திருப்பா, கதை சொல்லுவா, பாராயணம் பண்ணுவா. இப்படி அவள் பண்ணி 4 நாள் இருக்காது, அடுத்த குரூப் வந்துடும். இவா கிளம்புறதுக்குள்ள அடுத்த குரூப் வரும். இப்படி 365 நாளும் சப்தாகம் நடக்கும். நாமளுமே பண்ணியிருக்கோம். அங்கே 2013 ஒரு 400 பேரோட போய் சுகஸ்தல்ல பண்ணியிருக்கோம். இந்த நைமிஷாரண்யத்தில் அத்தனை விசேஷம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கோ 5000 சொச்சம் வருஷம் முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது இல்லாமல் இன்னி பரியந்தம் அந்த சைக்கிள் இருக்கு. எத்தனை படையெடுப்பு, எத்தனை இடையூறுகள், வாழ்வியல் முறையில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை பிரச்சனைகளை தாண்டி நாம் வந்திருக்கோம். அதுதான் பிரமிச்சு போகிறாள் உலகத்தில். பிரச்சாரம், பணத்தை கொடுத்து பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரமாக மாட்டேங்கிறது. இந்த மதத்தை அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்க முடியல. இந்த ஹிந்து மதம் பாரத தேசம் தாக்குதலுக்கு உண்டான மாதிரி உலகத்துல எந்த நாடும் தாக்குதலுக்கு உண்டாகல, எந்த மதமும் தாக்குதலுக்கு உண்டாகல. மற்றவன்லாம் அவனா வம்புக்குவே பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வரவும். நாம பேசாம இருந்தாலும் நம்மளை விடமாட்டாவும். ஏன் அப்படின்னா எப்படியாவது நம்மளை மாத்தணும்னு நினைக்கிறா, முடியல. நம்மளை என்ன காமிச்சும் மாற்ற முடியல. ஏன்னா அந்த தர்மத்தில் உள்ள சத்தியம் அது. அந்த தர்மத்தில் உள்ள சத்தியம் அதை விட ஆச்சரியம். பெரியவாள்லாம் அதை கொண்டு போயிருக்கு. இதுதான் விஸ்வசராமன் சொல்கிறதே நினச்சேன். எல்லாரும் புஸ்தகம் இல்லாமல் சொல்கிறேன். இது யார் அபியாசம்? நானாக சொல்லி கொடுத்தேன். சின்ன வயசில் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தது. சொல்லும் போதே விஸ்வசராமன் சொன்னா விசேஷம். இது மாதிரி ஒரு வாழ்வியல் முறை
இந்த குழந்தைகளுக்கு அப்பையிலேருந்தே அப்படி ஒரு அபியாசம். அதுதான் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நம்ம பெருசாக பூஜை கீஜை எல்லாம் பண்ணுறதெல்லாம் அப்புறம். இந்த குழந்தைகளுக்கு டெய்லி ஏதாவது ஒரு பழக்கம் வரா மாதிரி, ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிற மாதிரி, பூஜை பண்ணுற மாதிரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற மாதிரி, கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு அபியாசங்களை வைக்கணும். இந்த பாகவதம் நைமிஷாரண்யத்தில் சூதர் சொல்கிறார், சவுனகாதி மகரிஷிகள் பல புராணங்களை கேட்டு இன்றைய தினம் சூதர் வரும்போது என்ன கேட்கலாம் அப்படின்னு அவர்கள் யோஜனை பண்றார்கள். நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே முனய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ரசமமாசதா தயேகதாது முனய பிராதர்ஹுதஹுதாக்னய சத்கிருதம் சூதமாசீதம் பப்ரச்சுரிதமாதராதி त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघ आख्यातान्यप्यधीतानि यानि शास्त्राणि यान् धर्मशास्त्राणि यान्युता यानि वेदविदां श्रेष्ठो भगवान् बादरायणः. பாபமே இல்லாததான பவித்திரமான க்ஷேத்திரமான நைமிஷாரண்யத்தில் சூதர் வந்த உடனே அவரை அர்க்கம் பாத்தியம் முதலிய உபச்சாரங்கள் பண்ணி இது மாதிரி ஒரு பீഠம் போட்டு வியாச பீட்டம்னு பேர். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த கதை யார் சொல்லலாம், பகவத்குணத்தை யார் சொல்லலாம், இன்னொருத்தருக்கு பிராமணா தான் சொல்லணுமா, அபிராமணாலாம் சொல்லக்கூடாதா, அபிராமணா சொல்லலாமா, இது மாதிரிலாம் ஒரு குழப்பம் இருக்கு. பத்தியில நம்மளை போட்டு ஏமாத்திக்கிற விஷயம் அது. வேதாந்த விஷயம், வேதம், இந்த ரெண்டுக்கு தான் சில எக்ஸப்ஷன், கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. நீங்கள் பிரஸ்தானத்திலையும் வேதாந்தத்தை பேசுகிறதா இருந்தால் எல்லாரும் டீச்சிங் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அது மாதிரி வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. மற்ற எல்லாம் எல்லாருக்கும் உள்ளது. நம்ம மதம் எவ்வளோ உயர்வானதுங்கிறத சொல்கிறேன். இந்த 18 புராயணத்தை சொன்னது பிராமணர் இல்லை, அப்ராமணர். சூதர் பிராமணர் கிடையாது. சூதருங்கிறது ஒரு பரம்பரை. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு இவா இப்போ பறையர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. பறையருங்கிறது உயர்ந்த வார்த்தை, பறை சாற்றுபவர்கள்னு அர்த்தம். பல்லர்கள் அப்படின்னு சொன்னால் பல்லுன்னு பாடு வகைக்கு பெயர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிறாரோன்னு பாரதியாருன்னு சொல்லும்போது ஆனந்த ஆச்சரியம் பார்க்காமலேயே பாடி வச்சுட்டு போனார். அவர் சுதந்திரத்தை பார்க்கவே இல்லை. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு அந்த பல்லுங்கிறது பாட்டில் ஒரு வகை. அது மாதிரி கதை சொல்ற ஒரு வகைக்கு குரூப்புக்கு சூத்தர்கள்னு பேர். இவாளும் பாடகர்கள் தான். அவர்களால் சொல்லப்பட்டது இது. பிராமணர்கள் கிடையாது. ஆனால் உட்கார்ந்துன்னு கேட்டவா எல்லாரும் பிராமணா. ஆனால் பகவத்குணம்ங்கிறது யாருக்கு பக்தி இருக்கோ அவள் சொல்லலாம், யார் தெரியுமோ அவள் பேசலாம். அதான் இந்த விஷயமே. இவரை கேட்குறார், நிறையா புராணங்கள் வியாசரால் சொல்லப்பட்டு உபதேசிக்கப்பட்டு எங்களுக்கு சொன்னீர்கள். உங்களுக்கு ரகசியமான விஷயத்தெல்லாம் வியாசரை சொல்லியிருக்கார். எல்லாம் உயர்வு தான். எங்களுக்கு ஒரு 6 சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால், சகல சாஸ்திர சாரம் எது, நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது, கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், மற்ற அவதாரங்களை என்னத்துக்கு பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் என்ன பண்ணினான், கிருஷ்ணாவதாரத்தில் பகவானால் காண்பிக்கப்பட்ட அல்லது அனுஷ்டிக்கப்பட்ட தர்மமானது இப்போ எதை பிடிச்சுன்னு இருக்கு. ஷட் பிரஷ்னா முனிபிகிருதாக அப்படின்னு சகல சாஸ்திர சாரம் எது அப்படின்னா, ஏன் சாஸ்திரங்கிறது நம்ம பண்ணுற தர்மத்தையும் அதனால் அடையக்கூடிய பிரம்மத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுப்பதற்கு சாஸ்திரம்னு பேர். இந்த மைக்கை சொல்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் வேண்டாம், கண்ணுக்கு ஏற்றாப்புல தான் தெரியறது. இது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணுமா என்ன? நமக்கு என்னதை சொல்லி கொடுக்கணும்னா, எது நமக்கு தெரியாதோ அதை தான் சொல்லி கொடுக்கணும். எது தெரியாது, தர்மம் தெரியாது, நமக்கு பிரம்மன் தெரியாது. இந்த தர்மத்தையும் பிரம்மத்தையும் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் பலது இருக்கு. எல்லாம் படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் போராது. அதனால ஒன்றை படித்தாலே எல்லாம் படித்தா மாதிரி இருக்கணும். அது மாதிரி உள்ள சாஸ்திரம் எது?
ஒன்றை நாம் பின்பற்றினோம்னா அது நம்மளுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும். இப்போ ட்ரையல் இந்த சோப்பை தேய்ச்சிட்டோம், 10 நாள் ஆனோடனே இது சரியாக வரலன்னா அந்த சோப்பை தேய்ச்சி, அது மாதிரி ஆன்மீகத்தில் நான் பஜனை 10 நாள் பண்ணுறேன், நான் ஜபம் 10 நாள் பண்ணுறேன், நான் பூஜை 10 நாள் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரையல் பார்க்கறதுக்கெல்லாம் ஆயுசு கிடையாது. ருச்சியாக பண்ணலாமே தவிர நமக்கு எது மோட்சத்தை கொடுக்குங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சு அதை பிடிச்சிக்கணும். நாம் கிருஷ்ணாவதாரம் என்னத்துக்கு பண்ணினான் பகவான்? மற்ற அவதாரங்கள்லாம் இது கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணம் என்ன? ஏன்னா எல்லா அவதாரத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. மற்ற அவதாரங்கள் மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் என்னத்துக்கு பண்ணினான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் எந்த தர்மத்தை கடைபிடித்தான்? ஏன்னா எல்லாம் ராமாயணத்துல ராமாவதாரத்துல பகவானால கடைபிடிக்கப்பட்டுடுத்து. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மனித வாழ்க்கையில உள்ள பொதுவான தர்மங்கள் எல்லாம் ராமன் கடைபிடித்து காண்பித்ததோட இல்லாம இந்த கதை கேட்கணுங்கிறதையும் காமிச்சுட்டு போயிட்டாரு. ராமரே உட்காந்து கதை கேட்டார் அப்படின்னு இருக்கு. அதனால அதுல மிச்சம் ஒண்ணுமே கிடையாது ராமாவதாரத்துல. அப்ப கிருஷ்ணாவதாரத்துல என்னத்தை காண்பிச்சா? அவரால் காண்பிக்கப்பட்ட அந்த தர்மமானது இப்ப எங்க சரணங்கதா, தர்மக்கம் சரணங்கதாங்கிறதுக்கு பதில் பாகவதம்னு சொல்ல. இதை யாரு பண்ணினார்னா வியாசர் பண்ணினார். எப்ப பண்ணினார்? ஒரு சமயம் பத்ரிகாசிரமத்துல வியாச குஹான்னு இருக்கு, மேல மானான்னு ஒரு கிராமம் இருக்கு. பத்ரிகாசிரமம் மட்டும் போயிட்டு திரும்ப கூடாது. அதுக்கு மேல சரஸ்வதி நதி இருக்கு, வியாச குஹான்னு ஒரு இடம் இருக்கு, வியாச குஹான்னு இருக்கு. அந்த வியாச குஹால தான் வியாசர் வசிச்ச இடம் அது. அந்த இடத்துல நாரதர் வர அவரை பூஜை பண்ண, நான் வேதங்களை பிரிச்ச, சாஸ்திரங்களை எழுதின, மகாபாரதம் பண்ணின, இருந்தாலும் எனக்கு மனசுல ஒரு முழுமை இல்லை. நாம் ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டிய சுலபமான பாதையை காண்பிக்கலன்னு எனக்கு தோன்றது. என் மனசுலையும் ஒரு முழுமை இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்க, நீங்க எல்லாம் சொன்னேன், பகவானை பத்தி விஸ்தாரமா சொல்லல. மகாபாரதமோ மற்ற புராணங்கள்லயோ எடுத்தா நிறைய விஷயம் இருக்கு. புராணங்கள்ல இல்லாத விஷயம், ஆம்படையானை எப்படி வசப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுலாம் அதெல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கும். இந்த நொச்சி இலையும் வேப்பம் மரத்தோட பட்டை இருக்கு பாருங்க, இதை ஒரு விதமா மந்திரிச்சு சாம்பிராணி போட்டு, சாம்பிராணி மாதிரி அதை போட்டு தூபம் காமிச்சு அதை ஒரு விதமா இடுப்புல கட்டிக்கணும்னு இருக்கு. அதுக்கு சில மந்திரம், இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு. கொட்டு கூட மாதிரி கொட்டி கிடக்கு. புராணங்கள்ல சொல்லப்படாத விஷயமே கிடையாது. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா பகவானை பத்தி சொல்லல. யதா தர்மாதயச்சார்த்தாக முனிவர்யானுகீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணிதா. தர்மத்தை பத்தி சொன்னேன், அர்த்தத்தை பத்தி சொன்னேன், காமத்தை பத்தி சொன்னேன், பகவானை பத்தி சொல்லல. நீங்க பகவானுடைய குணத்தை விரிவாக சொல்ற மாதிரி ஒரு புராணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்ப பகவத்குணத்தை மட்டும் பிரதானமாக கொண்ட இந்த பாகவதம் அப்படிங்கிறது வியாசரால பண்ணப்பட்டது. இதை சுகர் அப்படிங்கிற அவருடைய பையனான ஞானியான பிரம்மனிஷ்டருக்கு உபதேசம் பண்றார். சாதாரண காலத்துல கூப்பிட்ட போது ஏன்னு கேட்காம போன அந்த சுகாச்சாரியா தன் அப்பா பாகவதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து அந்த பாகவதத்தை படிக்கிறார். சுகம் அத்தியாபயாமாசன். இத சூதர் சுகாச்சாரியால் பரீட்சித் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணினார். பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் அப்படின்ன உடனே அவன் எப்போ வந்து கேட்டான், எத்தனை வயசுல வந்து கேட்டான்? 32 வயசுல வந்து கேட்டான். 32 வயசுல உடம்புல இளமை பீரிடுற சமயம், புஷ்டியா இருக்கிறதே, உலகியல் இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் தோணுமே தவிர மனசு பகவான்கிட்ட போகணும்னு தோணாது. ஒண்ணும் இல்லாதவனுக்கு, நல்ல வசதி இல்லாதவனா இருந்தா இல்லாதவனுக்கு அந்த எண்ணம் வரும், அதை அடையணும். வசதிகள் இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருந்தா மட்டும் போறாது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு சௌக்கியம், பொருளாதாரம் இருக்கணும். ரெண்டும் இருந்தா அவன் அதை விட்டுட்டு வெளியில வருவானா? சில பேர் வருவா. ஏன்னா இப்ப சில பேர் ஏகாதசி பார்த்தா உபவாசம் பார்,
துவாதசி அன்னைக்கே வாரத்தில் ஏகாதசி தான், நித்தியப்படியே ஏகாதசி தான். நான் கார்த்தால பாதாம் அல்வா, கார்த்தால பாதாங்கீர், மத்தியானம் இது அப்படின்னு மெனு போட்டெல்லாம் இன்னைக்கு சமயக்கார 4 பேரை வச்சுட்டு அம்பானி அதானி மாதிரி வீட்டில் கொடுக்கறது அங்கே பட்னி கிடக்கணும். நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பட்னி கிடந்தாதான் அது உபவாசம்னு ஆகுமே தவிர வஸ்து பிரத்யக்ஷ. பொதுவாக இந்த விஷயம் என்னன்னா, வஸ்து பிரத்யக்ஷத்தில் வைராக்கியம்னு அர்த்தம். எதிர்த்தாப்புல ஒரு பொருள் இருந்து அதை தொடாமல் இருக்கணும். இது எப்படி அவனால முடிஞ்சுது பரீட்சித்தால அப்படிங்கிற கேள்வி வரத்தே. அதுக்கு காரணம் சொல்றார். ஒரு சாபத்தை அடைஞ்சானவன் பஞ்சபாண்டவர்களுடைய பேரன்கிறதுனால அந்த அந்த பிறந்தத்திலேருந்து உள்ள கதையை சொல்றாள். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு இவ அம்மாவனுடைய கர்ப்பத்துல இவன் இருக்கும்போது உத்தரகுமாரின்னு பேரு, அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரம் வந்து அதை எரிக்க, அவள் பகவானை சரணமடைய, பகவான் அவளுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தையை காப்பாத்த, அதை பார்த்த குந்தியானவள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ண, அத்தை பகவானுடைய அத்தை குந்தி, நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா, நான் மருமான் இல்லையா, நான் என்ன பண்ணணும், சம்பிரதாயங்கள்லாம் வாஸ்தவம் தான், இந்த அத்தா மருமான்லாம் சொல்லணும், எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறேன்னு கேட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்சுதானே நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்யே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருத்தே பரம். பாகவதம் சொல்லி மாலை கேட்டு மாலை. இந்த பதங்களா சொல்லிட்டே போனா வருஷக்கணக்கா சொல்லிட்டே இருக்கலாம், வருஷக்கணக்கா கேட்டுட்டே இருக்கலாம். புருஷவாச்சிய சப்தம் இல்லையா, ஹிருதய பிரதேசத்துல வசிக்கிறவனுக்கு புருஷன். புருஷன்னா ஆண்மகன் இல்லை, நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம். புரஹான்னா ஹிருதய பிரதேசம், புரிசேதே இது புருஷா. ஹிருதய பிரதேசத்துல வசிக்கிறவன், ஆத்தியமானவன், ஈஸ்வரனா உள்ளவன், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன், பஞ்சபூதங்களால பார்க்க முடியாதவன், சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம்ங்கிற அந்த உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவன், ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா உள்ளவன். இந்த சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம்ங்கிற இந்த உணர்ச்சிகளே அவன் இருக்கிறதுனாலதான் தெரியறது. அவன் உள்ள இல்லைன்னா இந்த உணர்ச்சிகள் இருக்காது. மகான்கள் மூலமாக தான் அவனை அறிய முடியும். எனக்கு பெரிய பாக்கியம், என் வாழ்க்கை முழுக்க நீ கூட இருந்தாய். எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் சாகரம். இப்படி திரும்பி பார்த்தா 50 வருஷம் ஓடி போயிடுத்து. என்ன பண்ணினோன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியல. 60 வருஷம் தாண்டினதே என்ன பண்ணினோம் வாழ்க்கையில், என்ன மிச்சம்? எல்லாரும் பண்ணது தானே பண்ணியிருக்கோம்னா, நமக்கு திருப்தி ஆகிற மாதிரி நாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புரியல. அப்படியா வாழ்க்கையை வீணடிக்கிறது? அதுக்கு ஒரு மிருகமாக பிறந்துட்டு போயிருக்கலாங்க. அருமையான ஜென்மாவாச்சே. மனுஷிய சரீரமோ மனுஷிய ஜென்மாவோ, அதுவும் பாரத தேசத்துலையோ நாம் நினைச்சதுனால அடைஞ்சிட முடியுமா? நித்தியப்படி ஒரு நல்ல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினோம், ஜபம் பண்ணினோம், தேவதை ஆராதனை பண்ணினோம், ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணினோம், சத்சங்கம் பகவத் குணத்தை கேட்டோம், இதெல்லாம் கிடைச்சது. எனக்கு கஷ்டம் அது மாதிரி இருந்தது வாழ்க்கையில். எனக்கு கஷ்டம் வந்த போதெல்லாம் உன்னை கூப்பிட்டேன், நீ ஓடி வந்த. என் வாழ்க்கை முழுக்க நான் திரும்பி பார்த்தா கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தோட நீனும் இருக்கிறத பார்க்கறதே அந்த கஷ்டமே இருக்கலாம்னு தோன்றுறது. ஏன்னா நீ கூட இருந்ததுனால. அதுதான் இப்போ ரொம்ப வசதியான அப்புறம் வாழ்க்கையை பார்த்தோம்னா அழுத்து போகும். சின்ன வயசுல எல்லாரும் உட்காந்து பழையது சாப்பிட்ட அந்த ஆனந்தம் பின்னாடி சாப்பிட்றதே வரவே வராது. வெறும் ஒரு சாதாரண இப்போதானே டிஃபன் இவெல்லாம் அமக்கலப்படுறது. நீங்கள் மத்தியான சமையல் தான் ராத்திரி சாப்பிடுவா. அப்படி இருந்தால் வெத்த குழம்பு வைப்பா. வெத்த குழம்புக்கும் காய் பண்ண மாட்டா, வெறும் அப்பளான் தான் சுடுவா. அதுபடி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. எல்லாரையும் பார்த்துட்டு தேவையில்லாத வீண் பொழுதுகளே கிடையாது. படிப்பு, கோவில், சத் சங்கம் இப்படி தான் இருக்கும். இந்த டிவிலாம் கிடையவே இல்லையா. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை. உன்னோடையே இருந்து அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்ச உன் ஸ்மரணையோடையே என் வாழ்நாள் சொச்ச வாழ்நாளும் போகணும்னு பிரார்த்திக்க. பஞ்சபாண்டவர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறதே பீஷ்மாச்சாரியால போய் பார்க்கணும்னு சொல்ல பீஷ்மாச்சாரியால பார்க்க, பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ண பீஷ்மர் எல்லா தர்மங்களையும் பண்றார். பாகவதத்தில் அது விஸ்தாரமா இருக்கு. பாரதத்தில் சுருக்கமா 4 விஷயத்தை சொல்றார். ஏன்னா தர்மங்கள் அப்படிங்கிறது எத்தனை வகைங்கிறத சொல்லிடுற. பீஷ்மர் சொன்னது சாந்தி பர்வா, ஆனுசாசன பர்வா அப்படின்னு மகாபாரதத்துல பீஷ்மர் சொன்ன தர்மங்கள்லாம். பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம்.
பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், தேச தர்மம், ஸ்திரீ தர்மம், தேச தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம், பகவத் தர்மம், இத்தனை இருக்கு. வர்ண ஆசிரமம், ஜாதி கிடையாதுன்னு சொல்றா பத்தியா? அப்படி கிடையாது. ஜாதி உண்டு, ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு வாழைப்பழத்தை எடுத்துனா எத்தனை வெரைட்டி இருக்கு. நீ பைத்தியம் மாதிரி பேசினா பைத்தியம், நீ சொன்னதுனால அப்படியே ஆயிடுமா? ஒரு வாழைப்பழத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு. இதை பூவம்பழங்கிறோம், இதை ரஸ்தாலிங்கிறோம். அது மாதிரி சுபாவத்தினால மனிதர்கள்ல வேறுபாடுகள் இருக்கலாம். உயர்வு தாழ்வு கிடையாது. இதுல இந்த உயர்வு தாழ்வு இந்த பாபிகள் பின்னாடி ஏற்படுத்தினதுதான். நம்ம தேசத்தினுடைய வாழ்வியல் முறையில் எடுத்து பார்த்தா அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட பக்தி உள்ளவர்கள் எல்லாம் நாம கொண்டாடி இருக்கோம். இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர்லாம் அப்படி நாம் சொன்னதே இல்லை. சில பேரை உயர்ந்தவர்கள்னு நாம கொண்டாடினோம்னா அவளுடைய வாழ்வியல் முறையில உள்ள அந்த தர்மங்களுக்காக, அந்த சுயநலம் இல்லாத வாழ்க்கைக்காக. அது மாதிரி பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதவன், கல்யாணமானவன், கடமைகளை முடிச்சவன், எல்லாத்தையும் துறந்தவன். இது 4 வகை. பெண்களுக்குள்ள சில விசேஷ தர்மங்கள், ஸ்திரீ தர்மம், ஆபத் தர்மம்னு உண்டு. ஆபத் தர்மம்னா என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும், நதியில ஸ்நானம் பண்ணணும், பச்சை ஜலத்துல தான் ஸ்நானம் பண்ணணும், மடியை கட்டின்னு தான் தர்ப்பணம் பண்ணணும். இத்தனை விஷயம் இருக்கு. ஒருத்தனுக்கு 1 வாரமா வைரல் ஃபீவர் இன்ஃபெக்ஷனோட இருக்கான். அமாவாசை அன்னைக்கு அவனை ஸ்நானம் பண்ணலைன்னா நீ பண்ண முடியாது தர்ப்பணம்னா, அம்மா ஸ்நானத்தோடு நிற்காது, தர்ப்பணத்தோடு நிற்காது, மேலே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு தான் அவனை ஸ்நானமே பண்ண சொல்லணும். அப்போ போய் அவனை ஸ்நானம் பண்ணலாம் சொல்லலாம? உடம்ப தொடச்சிக்கோ, ஒரு பட்டை கட்டிக்கோ, மடியை கட்டின்னு தர்ப்பணம் பண்ணு. இப்போ பத்ரிநாத் போகிறோம், இல்லை நார்த் இந்தியாவில் போகிறோம், பல க்ஷேத்திரங்கள் கைகால் அலம்பிண்டு உடம்ப தொடச்சிருந்து ஆச்சமனம் பண்ணினாலே ஸ்நானம் பண்ணினா மாதிரி தான். அது புரியணும். அது இது ஆபத் தர்மம். தேச தர்மம்னு சொன்ன மத்தியில் இப்போ கேதார்நாத் போனோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேதார்நாத் போன இடத்துல ஒரு நாள் நைட்டு தங்கி, இப்போல்லாம் கேதார்நாத் எல்லா இடமுமே கூட்டமாக போயிடுது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25 வருஷம் முன்னாடி கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். ராத்திரி தங்கினா ஆக்சிஜன் ரொம்ப லோக்கு போய் மைனஸுக்கு போயிடுது. மைனஸுக்கு போயிடுதுன்னா எல்லாருக்குமே உடம்பு முடியல. தெம்பா இருக்கிறவா இருந்துட்டா, எங்களோட கூட வந்த பெரியப்பா இன்னும் சில பேருக்கெல்லாம் உடம்பு முடியல. அப்போ என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் டீயை வாங்கி தான் குடிக்க சொல்லுது. அந்த சூடு உள்ளே போகலைன்னா உடம்பு தேவையாகாது. அதையே நம்மூர் பண்ணக்கூடாது. அது எங்கேங்கிறது இருக்கு அதில் விஷயம். அது ஆபத் தர்மம்னு பேர். பிரதிசூத்ரவதாச்சரியத்துன்னு ஆபத் தர்மம். அது அப்படியே பார்த்துட்டு வந்தாலும் பொருந்தாத தேச தர்மம், கால தர்மம். காலத்தை அனுசரித்து மாறும் அது சில சமயங்கள். அது மாதிரி பகவத் தர்மம், பகவத் விஷயத்துல சிலதெல்லாம் பிரத்யேகமான தர்மமாகும். அது இந்த தர்மங்கள்லாம் தாண்டி அந்த பகவத் தர்மம் சொல்லும் போதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவசஹஸ்ரநாமம்னு சொல்றார் பீஷ்மாச்சாரியார். சிவசஹஸ்ரநாமம் 4-5 இருக்கு. சிவசஹஸ்ரநாமமே 4-5 சிவசஹஸ்ரநாமம் இருக்கு. அது பீஷ்மர் சொன்ன சிவசஹஸ்ரநாமம் தனியே இருக்கு. அது மகாபாரதத்துல இருக்கு. அதை சொல்லிவிட்டு அந்த தர்மத்தை சுருக்கமா சொன்னார். 4 சொல்றேன். யுதிஷ்டிரா, நான்னோதக சமம் தானம். தானங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தான வகைகள்ல வஸ்திரதானம், பூதானம், கோதானம், ஸ்வர்ணதானம் இப்படிலாம் சொல்றோமோ. இது எல்லாத்துலேயும் உயர்வு எதுன்னா அன்னதானம், தீர்த்த தானம் தான். அதுக்கு சமானமா ஒரு தானம் கிடையாது. ஏன்னா அதுக்கு சர்வத்திர அதிகாரி. மற்ற தானங்களுக்கெல்லாம் ஆள் பார்த்து கொடுக்கலன்னா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். இது அப்படி கிடையாது. அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம், யாருக்கு பசி உள்ளவாளோ அவதான். அதனால எல்லாருக்கும் தானம் பண்ணணும். நத்வாதசியா பரம் விரதம். விரதங்கள்ல உயர்வு எதுன்னா ஏகாதசி தான். ஏன்னா துவாதசி விரதம்னா அது தசமியிலேந்து விரதம் இருக்கிறதுக்கு துவாதசி விரதம்னு பேர். கேவலம் ஏகாதசி மட்டும் இருக்கிறது ஒரு வகை. தசமி அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிடக்கூடாது. ஏகாதசி முழுக்க சுத்தோபவாசம் இருக்கணும், ராத்திரி தூங்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கு இருக்கிறதுக்குள்ள சாப்பிடணும், மத்தியானம் தூங்கக்கூடாது. இதெல்லாம் ஜாசா இருப்பா ஒரு காலத்துல. இந்த 3 நாளுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்க மாட்டா. இன்னைக்கு நீங்க வேணா பாருங்கோ, இன்னைக்கு வெங்காய சாம்பார் வைக்கலாம்னு மாமா சொன்னார்னா இன்னைக்கு ஏகாதசியா இருக்கும். கரெக்டா
அவர் கூப்பிட்டு சொன்னார்னா இன்னைக்கு பார்த்தா பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா ஏகாதசியாக தான் இருக்கு. அப்படிதான் தோணும் புத்தி. ஒரு காலத்தில் இன்னைக்கு கத்திரிக்காயோன்னு இன்னைக்கு தசமின் அது ஓடிண்டே இருக்கும். திதிவார நட்சத்திரங்கள் மனசில் ஓடிண்டே இருக்கும். இதெல்லாம் நியமங்கள். இதே திரையோதசி அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கணும். எந்த கத்திரிக்காய் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த கத்திரிக்காய் பிரதோஷத்துக்கு சேர்த்துக்கணும். சிவபரமா வரத்தே அது மாறும், அது விஷ்ணுபரமா வரத்தே அது மாறாது. ரெண்டும் சேர்ந்து தான் நாம் அனுஷ்டானம் பண்ணுறது. இன்றைக்குமே சிதம்பரத்தில் நித்தியம் பகவானுக்கு என்ன கொஸ்து நைவேத்தியம்? கத்திரிக்காய் கொஸ்து தான் நைவேத்தியம். கதம்ப சாதமும் கத்திரிக்காய் கொஸ்தும் தான் சுவாமிக்கு நைவேத்தியம். அது ஒரு பாக்தம்னு பேர். சாமான்யமான தர்மத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும்னு சொன்ன தேவை. அதனால அந்த தர்மங்கள்லாம் சொல்லி துவாதசி விரதம் நகாயத்ரியா பரோ மந்திரா. காயத்ரிக்கு மேலே மந்திரம் கிடையாது. காயத்ரி ரெண்டா வரும். மந்திர காயத்ரி, தந்திர காயத்ரி அப்படின்னு பெயர். மந்திர காயத்ரிங்கிறது வேதங்களால் சொல்லப்பட்டது, தந்திர காயத்ரிங்கிறது புராணங்களால் சொல்லப்பட்டது. எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது குறிப்பிடுறது ஒரிஜினல் காயத்ரி தான். நமாதுர் தெய்வத்தம் பரம். அம்மாவுக்கு மேலே தெய்வம் கிடையாது. அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் கிடையாது. துவாதசிக்கு ஏகாதசிக்கு மேலே விரதம் கிடையாது. காயத்ரிக்கு மேலே மந்திரம் கிடையாது. அம்மாவுக்கு மேலே தெய்வம் கிடையாது. இது பீஷ்மர் சொல்ல. பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்ற தை மாசத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கார். மகாபாரத போர்ல அவர் அடிக்கப்பட்டு கீழே விழுந்தாலும் அவர் உயிரை விடல, வெயிட் பண்றார். இந்த புரட்டாசி மாசம் ஐப்பசி அதை அனுசரித்து தான் மகாபாரத போர் நடந்தது. அது முடிஞ்சு அப்படியே வெயிட் பண்றார். மார்கழி தாண்டி தையில தான் அவர் ஜீவனை விடணும்னு. அந்த தை மாசம் பிறந்தாலும் பிறந்ததா ஆயிடாது. அந்த இதை எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு. ரத சப்தமின்னு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு தான் சூரியன் திரும்புற நாள். இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் திருப்பி சவுத்தை நோக்கி, நார்த்து எண்டு பேரும் தான் சூரியன் பேர்ப்பார். அப்படி போயிட்டு சவுத்தை நோக்கி திரும்புற நாள். அதுக்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமிங்க. பீஷ்மன் அன்னைக்கு தான் மோட்சத்தை அடைஞ்ச நாள். அது அன்னைக்கு பகவான் தான் அன்னைக்கு தான் கூட இருக்கான். உன்னை பார்த்துட்டே நான் உயிரை விடணும்னா அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் பகவான்.